திவான் பகதூர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் பிறந்தநாள் விழா. புதிய புரட்சி கழக தலைவர் ஓய் சங்கர் மாலை அணிவித்து மரியாதை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கம் அருகே அமைந்துள்ள பறையர் இன மக்களுக்காக போராடிய போராளி திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனார் பிறந்தநாள் விழா. அவரது மணிமண்டபத்தில் பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதன் தொடர்ச்சியாக புதிய புரட்சி கழகத்தின் சார்பாக நிறுவன தலைவர் ஓய் சங்கர் தலைமையிலான சுமார் 200க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் தாத்தா இரட்டை சீனிவாசன் மணி மண்டபத்திற்கு வருகை தந்தனர். பின்பு வீர வணக்க முழக்கத்துடன் இரட்டைமலை சீனிவாசருக்கு புதிய புரட்சி கழகத்தின் நிறுவனர் ஓய் சங்கர் மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தினார். இந்த நிகழ்வில் புரட்சி தமிழக கட்சியின் நிறுவனர் ஏர்போர்ட் மூர்த்தி, தமிழ் தேச மக்கள் கட்சி நிறுவனர் ஆசை தம்பி மற்றும் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனார் பிறந்தநாள் விழா ஒருங்கிணைப்பு குழு என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதிய புரட்சி கழகத்தின் நிறுவனர் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு உத்தரவிட்ட முதல்வருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். தமிழகத்தில் தற்போது ஆட்சி சிறப்பாக நடைபெறுகிறது என்றும் அவர் பாராட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கே சேகர் மாவட்ட செயலாளர், மணிகண்டன் மாவட்ட அமைப்பாளர், விஜய் கருங்குழி பேரூராட்சி தலைவர், கனிமொழி மாவட்ட மகளிர் அணி தலைவி, கிருஷ்ணவேணி மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் இரட்டைமலை யாருக்கு இரட்டைமலை யாருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் பறையன் தாண்டா பறையன் தாண்டா பறையன் தாண்டா பறையன் தாண்டா நானும் கூட பறையன் தாண்டா சூட்டு போடுவோம் போட்டு சூட்டு போடுவோம் கையை கூட கட்டுவோம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சட்டமேதை அம்பேத்கருக்கு சட்டமேதை அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செலுத்திடுவோம் வீர வணக்கம் செலுத்திடுவோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இரட்டைமலை சீனிவாசனுக்கு இரட்டைமலை சீனிவாசனுக்கு இரட்டைமலை சீனிவாசனுக்கு இரட்டைமலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம் செலுத்திடுவோம் வீர வணக்கம் வீர வணக்கம். அந்தந்த கிராமத்தில் இருக்கின்ற நம்முடைய தாய்மார்களை சந்தித்து நம்ம தலைவர்கள் செய்த நன்மைகள், போராட்டங்கள், சிந்திய ரத்தங்கள் அதையெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டியது நம்முடைய தலையான கடமையாக இருக்கின்றது என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு கூட நம்முடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற அண்ணன் ஆசத்தம்பி போன்றவர்களாம் உரையாற்ற இருக்கின்றார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் போது பாட்னா உயர்நீதிமன்றம் அப்போ உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு பண்ணும்போது நீதிபதிகள் ஒரு கன்வென்சிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. 1971 இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கு. இந்த நாட்டில் எத்தனை சாதி இருக்கான், யார் யார் இருக்கான், எந்த சாதியில் யார் இருக்கான்னு எடுத்திருக்கோம். அதை மணிமண்டபத்தில் ஒரு விழா கோலம் போல் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பறையர்களுடைய பண்ண போறாங்க. இந்த ஃபார்மேட் ரெடி பண்ண போறாங்க. அந்த ஃபார்மேட் ரெடி பண்றதுக்கு முன்னாடி அடுத்ததாக இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து வழிநடத்தி வரும் ப்ரொஃபசர் கதிரவன் சார் அவர்களுக்கு போன இப்ப பாத்தீங்கன்னா இப்போ பல ஆண்டுகளாக சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நீங்க முன்னெச்சரிக்கீங்க. தற்போது பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி இருக்கும்போது, அதிமுக ஆட்சி இருக்கும்போது அது நடைமுறைப்படுத்தல. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா டிவிகேல வந்து விஜய் வந்து அதை நடைமுறைப்படுத்த சொல்லியிருக்காரு. இது எப்படி நான் பாக்குறீங்க? புதிய புரட்சிக்காக வரவேற்கிறது. டிவிகே இன்னைக்கு முன்னெடுத்து அதை செயல்படுத்தினா புதிய புரட்சிக்காக வரவேற்கிறது. எந்த மாதிரி செயல்படுத்தணும் நீங்க நினைக்கிறீங்க? இது என்னன்னா, இந்த நாட்டுல வந்து எந்தெந்த ஜாதி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதை கண்டிப்பா சொல்லலாம்ல. இந்த இந்த ஜாதி எத்தனை சதவீதத்துல இருக்காங்க, இவங்களுக்கு இதெல்லாம் நாடு செய்து இந்த அரசு பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது அரசு சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்ல. அதுக்காக ஜாதி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்றாங்க. அதை செயல்படுத்தலாமே இடஒதுக்கீடுல. சாதிவாரி கணக்கெடுப்பு போது இப்போ ஒரு குறிப்பிட்ட சாதி மொத்த சாதிகள் பாத்தீங்கன்னா தனித்தனியா வேறுபடுத்தி காட்டுற மாதிரி ஆகும். நீங்க சாதி கணக்கெடுப்பு எடுத்தாலும் எடுக்கலனாலும் வேறுபட்டு தானே இருக்கிறாங்க. இந்தியாவில, தமிழ்நாட்டுல வேறுபட்டு தானே இருக்கிறாங்க. இதுல அவங்க கேட்கற தப்பு இல்லையே. அப்ப சாதி கணக்கெடு எடுக்கலாம்ல. எடுத்தா அந்தந்த சமுதாயத்துக்கு இன்னும் அந்த அரசாங்கம் பண்ணுதுன்றது அந்தந்த தலைவருக்கு தெரியும்ல. இல்ல எடுக்கல, அந்த செய்யலைனாக்கா அரசாங்கம் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நல்ல விடையா இருக்குல்ல. தற்போது நடைபெற்ற ஆட்சி எப்படி
இந்த தாவேக ஆட்சி உண்மையாக வரவேற்கின்ற ஆட்சியா இருக்குது. இந்த மக்களுக்கு 2 கட்சிக்கு இடையில் உண்மையாகவே இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக தான் நாங்கள் புதிய புரட்சிகம் பார்க்குறோம். சாதாரண தொண்டன் கூட சாதாரண அடிப்படையில் ஏழை எளிய மக்கள் கூட இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிக்கிறாங்க. உண்மையாக புதிய புரட்சிகம் வரவேற்கிறது. இதை எப்பயுமே எதிர்பார்க்க முடியாது, ஆனால் இது எதிர்பார்க்க முடியும் அமைஞ்சிருக்குது. அதுக்கு முதல்வர் விஜய்க்கு தான் புதிய புரட்சிகம் நன்றி சொல்லுது. அதாவது இப்ப திமுக ஆட்சியில இருந்த அவலம் தான் மறுபடியும் இப்ப தொடர்றதான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. திமுக நடந்த அவலம் நடந்தால் உண்மை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இவங்களை மாற்றி ஆட்சி அமைச்சுக்கிறாங்க. இவங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அந்த ஆட்சியில் எதெல்லாம் விட்டாங்களோ அதெல்லாம் இவங்க செய்வாங்கன்ற அடிப்படையில் தான் பொதுமக்களை அந்த ஆட்சி கொண்டு வந்துக்கிறாங்க. அவங்க செய்யறதை இவங்க செய்தாக்கா பொதுமக்களை இவங்களை கழிச்சிடுவாங்க. ஆமா. நன்றி.